சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்த எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு மோதல் போயிட்டு இருக்கு அப்படின்னு சில ஊடகங்கள் தகவல் வெளியிட்டு இருக்கு. உண்மையா அப்படி ஒரு மோதல் நடக்கும்? இல்ல, அவங்க ரெண்டு பேருக்குள்ள மோதல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா கருத்து வேறுபாடு இருக்கு. அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அது கருத்து வேறுபாடு இல்லைன்னா அந்த கட்சியை ஒன்றுபடுத்துறதுல கருத்து வேறுபாடு இருக்கு. அதுலதான் ஒற்றுமைக்கு ஒற்றுமைக்கு தான். ஏன்னா ஒற்றுமையா இருக்கணும். அப்பதான் எல்லோருக்குமே ஒரு விஷயம் தான் சார் இருக்கு. 26 எலெக்ஷன்ஸ்ல அதிமுக ஒரு கணிசமான இடங்களை, இப்போ 21 எலெக்ஷன்ல நீங்க கூட்டணியோடு சேர்ந்து 75 இடங்கள் வந்தீங்க. அது நீங்க அதிகாரத்துல இருந்தபோது சந்திச்சீங்க. அப்போ ஓபிஎஸ் எல்லாமே இருந்தாங்க. ரெட்டையலை சின்ன இருந்தது. அப்ப திமுகவுக்கு மாற்று அதிமுகன்னு மக்கள் மனசுல ஒரு ஓட் பேங்க் இருந்தது. அதனால உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனா இப்போ நீங்க 21க்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா மோசமான தோல்வியை பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அடைஞ்சிருக்கீங்க. ரெண்டாவது ஓபிஎஸ் சசிகலா போன்றவர்கள் இல்லாதனால உங்களுக்கான ஓட் பேங்க் பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் வேற வேறன்னு சில பேர் சொல்லுவாங்க. வேறதான். அதுக்கான பார்வை வேற, இதுக்கான பார்வை வேறதான். அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் உங்க கட்சி பலமா இருந்தாதான் ரெண்டு தேர்தலையும் நீங்க பார்வை வேற இருக்கலாம். ஆனா கட்சி பலமா இருந்தாதான் ஓட்டுகளை வாங்க முடியும். கட்சி மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருந்தாதான் ஓட்டுகளை வாங்க முடியும். அதுல பார்லிமெண்ட் தேர்தலில் மோடிக்காக ஓட்டு போட்டாங்க, சட்டமன்ற தேர்தலில் எனக்காக ஓட்டு போடுவாங்க அப்படின்னு எடப்பாடி சொன்னார்னா அது எடுபடக்கூடிய ஒரு வாதம் கிடையாது. ஏன்னா உங்க கட்சி வலிமையா இருந்து நீங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னாதான் உங்க திமுகவுக்கு மாற்ற நினைப்பாங்க. நீங்க வலிமைட்டு இருந்தா நினைக்க மாட்டாங்க. அதுதான் இந்த வேலுமணி தங்கமணி எல்லாம் சொல்றது. நம்ம வலிமையா நம்ம இருக்கிறோம்னு மக்களுக்கு தெரிஞ்சாதான் நம்ம ஓட்டு போடுவாங்க. நம்ம பிரிஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சா, இப்போ சசிகலாவும் இவரும் தினகரனும் பிரிஞ்சிருக்காரு, சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் பிரிஞ்சிருக்காங்கன்ற போது அப்போ தெற்கு பகுதி மக்கள்கிட்ட எண்ணம் தோணுதுன்னா அதிமுக பிளவுபட்டு கிடக்கு அப்படின்னு எண்ணம் தோணுது. அவங்க அவங்க ஆதரவாளர்கள் தான் அவங்க இருக்கணும்னு கிடையாது. அதிமுக இந்த கட்சி பிளவுபட்டு கிடக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க, வலிமைத்து இருக்கு இந்த கட்சி ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்ல, இப்ப வேற யாருக்காவது போட்டு போலாம்பா, வேற யாரும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு அந்த எண்ணம் தான் வருமே தவிர நீங்க திமுகவுக்கு மாற்று நீங்க தான் வராது. திமுகவுக்கு மாற்று நீங்க எப்போ வருவீங்கன்னா, இந்த கட்சிக்கு ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவர் இருக்காங்க வச்சுக்கோங்க. அப்போ கட்சி தோத்தா கூட ஜெயலலிதா என்ற ஒரு தலைவர் அவங்க மீண்டும் கட்சியை இன்னும் மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஓட்டு போடுவாங்க. ஆனா நீங்க ஜெயலலிதாவும் கிடையாது. ஆக்சுவலா கட்சியும் வீக்கா இருக்கு. அப்படின்ற போது கட்சியை பலப்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கு. உங்களுக்கான உங்க செல்வாக்கை வைத்துக்கொண்டு மக்கள் ஓட்டு போட போறது இல்ல. இனிமே கட்சியோட செல்வாக்கை வைத்துக்கொண்டு கட்சிக்காரர்கள் ஓட்டையாவது நீங்க வாங்கணும். நீங்க 2 கோடி உறுப்பினர்கள் வச்சுக்கோங்க, 1.5 கோடி உறுப்பினர்களே இருக்கட்டும், அந்த 1.5 கோடி ஓட்டையாவது நீங்க வாங்கணும் இல்லையா? அப்ப அதுக்கான வேலைகளை நீங்க செய்யணும் இல்லையா? நீங்க அதான் இந்த ரெண்டாவது, நீங்க திமுகவுக்கு மாற்று அப்படின்னு வரும்பொழுது மாற்று நீங்க தான் நிரூபிக்கிறோம்னா அந்த ஒற்றுமை அமையணும். ஆக்சுவலா அதை நீங்க கொண்டு வாங்கன்றதா அந்த மந்திரிகளுடைய. இப்ப ட்ரை பண்ணி பாத்தீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல உங்க கூட்டணியும் சரியா ஒர்க் அவுட் ஆகல, உங்களோட ஸ்ட்ராட்டஜியும் போயிடுச்சு. ஆக்சுவலா சரியா ஒர்க் அவுட் ஆகல. அதனால இனிமேலாவது நம்ம மூழ்ச்சிக்கலாம், இல்லாட்டி இந்த கட்சி சரிவை நோக்கி போயிட்டே இருக்கும்ன்றதான் தொண்டர்களுடைய இதா இருக்கு. தொண்டர்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பலவிதமான அது ஏடிஎம்கேட ஓட் பேங்க் எப்படி எல்லாம் போயிருக்குன்னு நம்ம சொன்னோம். அதெல்லாம் நீங்க மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ அதனால இந்த மந்திரிகள் சொல்றாங்க, நம்ம இப்பவே முழிச்சிருந்து வேலையை ஆரம்பிச்சாதான் நம்ம 20 மாசத்துக்குள்ள கட்சியை கட்டமைக்க முடியும், நம்மளை தேடி 4 பேர் வருவாங்க கூட்டணி அமைக்கிறதுக்குன்றது அவங்க பாயிண்ட். அவங்க வேலுமணி தங்கமணிக்கு என்னன்னா, கொங்கு மண்டலத்துல பாஜகவோட இருந்தா கொஞ்சம் ஓரளவுக்கு வென் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்றது அவங்க ஐடியா. அதுவும் இல்லாத போனா நம்ம இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆன மாதிரி ஆயிட போகுது அப்படின்னு ஒரு பயம் இருக்கு அவங்களுக்கு ஆக்சுவலா. அதனால அவங்க அதை எடப்பாடி என்ன பண்றாரு, நம்மளே அண்ணாமலை ஒரு பிரச்சனையா இருக்காரு கூட்டணிக்கு. அவர் இருந்ததுனாலதான் கூட்டணி அமையலன்றது ஒரு பாயிண்டா இருந்தா கூட, நாளைக்கு நம்ம கட்சி வலுவா இருந்தாதான் நம்ம கூட்டணிக்கு தலைமை பொறுப்புல இருக்க முடியும். நம்ம பிளவுபட்டு இருந்தா, நீங்க ஏற்கனவே பிளவுபட்டு இருக்கீங்க, நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் 7 தொகுதியில டெபாசிட் இருந்தீங்க, நாங்க வலிமையா இருக்கோம் அப்படின்னு அவங்க டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க மத்தியில் ஆட்சியிலையும் இருக்காங்க. அதனால நம்ம கட்சியை வலிமையா வச்சிருந்தா நம்மளுடைய பேரத்தை நம்ம தலைமை பொறுப்புல, கூட்டணிக்கு தலைமை பொறுப்புல ஒரு மாநில கட்சியா நம்ம இருக்க முடியும் அப்படின்றதும் வேலுமணியோட பாயிண்டா இருக்கு, தங்கமணியோட பாயிண்டா இருக்கு. எல்லாமே பல மந்திரிகள்லாம் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, சரி இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் எல்லாமே காம்பாக்டா இருக்கோம் நம்ம இப்போ, அதுல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட இன்னும் மோசமா கட்சி மக்கள் பார்வையில இன்னும் மோசமா போயிடும். அதனால பிரச்சனை எதுவும் பண்ணாம உள்ளுக்குள்ளேயே சுமூகமா பேசி நம்ம ஒற்றுமையை கொண்டு வரணும் அப்படின்றதுதான் சில மந்திரிகளோட நோக்கமா இருக்கு. அதுக்கு எடப்பாடி இடம் கொடுக்காம இருக்கிறது ஒரு உறுத்தலா இருக்கு. அந்த விஷயத்துல தான் வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் ஒரு கருத்து மோதல் போயிட்டு. வேலுமணி எடப்பாடி புறக்கணிக்க ஆரம்பிக்கிறார். அந்த பகுதிகளில் மாவட்டத்தெல்லாம் கொஞ்சம் பிரிச்சு செல்வாக்கு குறைக்க முயற்சி செய்கிறார் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தகவல் போயிட்டு அதெல்லாம் சென்னை மாதிரி ஏரியாவே 5 மாவட்டங்களா பிரிச்சு வச்சிருக்காங்க. கட்சி மாவட்டம் 74 78 வச்சிருக்காங்க.
கோயம்புத்தூர் மட்டும் ஒரே மாவட்டமா வச்சிருக்காங்க. சிவி சண்முகம் மாவட்டம் ஒரே மாவட்டமா இருக்கு, விழுப்புரம் மாவட்டம் நினைக்கிறேன். இப்போ கோயம்புத்தூர் மாவட்டத்தை வந்து கோவை கிழக்கு, கோவை மேற்கு, கோவை வடக்கு, தெற்குன்னு 4 பிரிச்சா அது வேலுமணியோட பவரை எடுக்கிற மாதிரி தான் ஆகுது ஆக்சுவலா. அந்த மாதிரியான ஒரு மூவ் இவர் வந்து பண்ற மாதிரி இருக்காரு அப்படின்னு, எடப்பாடி அதை பண்ணுவார் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. பட் ஆனா வந்து அது பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏற்கனவே வந்து வேலுமணி வந்து இவரோட வந்து இந்த பிரச்சனையில, இந்த ஒற்றுமை, கட்சியோட ஒற்றுமை பிரச்சனையில போராடிட்டு இருக்கிறதுனால வேலுமணி மேலே இவர் வந்து ஒன்றும் பண்ண மாட்டார்னு நினைக்கிறேன். அந்த மாவட்டத்தை பிரிக்கிறதுக்கான சான்ஸ் கிடையாது. அந்த மாதிரி எண்ணம் அவருக்கு இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்திருக்கலாம். ஆனா அவர் வந்து இதை பண்றதுக்கான தைரியம் வந்து இப்ப எடப்பாடி இல்லைன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா. அவர் சிவி சண்முகத்தையும் கைவிக்க முடியாது, எடப்பாடியையும் கைவிக்க முடியாது, அவரு வேற முக்கியமான KP முனுசாமியும் கைவிக்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவரால் வந்து ஒரு ஒன்றிய செயலரே மாற்ற முடியாத லெவலில் தாங்க இருக்காரு எடப்பாடி. பல இடங்கள்ல வந்து ஏதாவது பிரச்சனை வந்தா தவிர்க்க முடியாத அளவுல மாத்துறாங்களே தவிர, மற்றபடி அவர் வந்து கட்சியை அவனை மாத்தணும் இவனை மாத்தணும் அவர் நினைச்சபடியெல்லாம் மாற்ற முடியாது. ஏன்னா வந்து மாத்தினா அவன் வந்து OPSCயோ சசிகலாட்டியோ போயிடுவாங்கன்ட்டு அவர் மாற்ற முடியாது. ஏற்கனவே இருக்கிற ஆதரவே குறைஞ்சிட்டு இருக்கும்போது கட்சிக்காரன் எப்படி வந்து பகைச்சிக்க முடியும்? அதனால இருக்கிறதே தள்ளின்னு போலாம். இப்போ அதுல வேற பிரச்சனை இருக்கு. இப்ப இதே MLAக்களுக்கு மறுபடியும் சீட் கொடுக்கணும். நீங்க இந்த 65, 63, 62 பேருக்கு மறுபடியும் சீட் கொடுக்கணும். சீட் கொடுக்கணும், அவங்க வேற எதிர்கட்சியா மாறிடுவாங்க. இந்த பிரச்சனை, இந்த தலைவலிலாம் இருக்கு. ஏற்கனவே கட்சி பலவீனமா இருக்கும்போது இதே MLAக்களுக்கு மறுபடியும் சீட்டா? அவங்களுக்கு ஏற்கனவே இது அவங்களுக்கு கொடுத்தா மறுபடியும் அப்போ ஏன்பா எங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு இன்னொருத்தர் வருவார்ல, அவருக்கு சீட் கொடுக்க, புது ஆளுங்களுக்கு சீட் கொடுக்கலன்னா பழைய ஆள் கோச்சுமா, பழைய ஆளுக்கே கொடுத்தா புது ஆள் கேட்கறவங்க கோச்சுமா. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறனால பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே லோக்கல்ல யாரையும் கேட்காம எடப்பாடி அவருக்கு வேண்டிய ஆளுங்கெல்லாம் போட்டார். சில பேர் கட்சிக்காரங்க கூட தெரியாதவங்களாம் போட்டார் வச்சுக்கோங்க, பணக்காரனா இருக்கிறவங்க பத்தியும் போட்டார். ஆனா MLA எலெக்ஷன்ல நீங்க அப்படி ஓட்டீங்கன்னா அடி வாங்குவீங்க ஆக்சுவலா. ஏன்னா இது கொஞ்சம் கான்ஸ்டியூன்சி, சின்ன கான்ஸ்டியூன்சி இல்ல, அதனால வந்து நீங்க அடி வாங்குறதுக்கான வாய்ப்பு. நிறைய பேர் MLA ஆகிறதுக்கான முயற்சிகள்ல பல ஒன்றிய செயலாளர்கள் இறங்கியிருப்பாங்க. ஒரு MLA கான்ஸ்டியூன்சில 2 ஒன்றிய செயலாளர் கண்டிப்பா இருப்பான். அவன் என்ன நினைப்பான், இவரே MLAவா இருந்துட்டாரு, இவர் எத்தனை வருஷம் இவரே MLA இருப்பார், நமக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கூடாதா அப்படின்னு நினைப்பான்ல. அதனால அவருக்கு அந்த ஒரு தலைவலி வேற இருக்கு. அதனால எடப்பாடிக்கு அந்த தலைவலியா இருக்கிறதுனால கட்சி ஒன்றுபட்டு வலிமையா இருந்தா அப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு குழு மாதிரி போட்டு எங்க யார் யாருக்கு எங்கெங்க வெற்றி வாய்ப்பு இருக்கோ அவங்களுக்கு சீட் கொடுக்கலான்ற மாதிரி, அங்கேருந்து வரவங்க அந்த குரூப்ல இருந்து வரவங்களுக்கு சீட் கொடுக்கலாம். இதுல என்ன எடப்பாடி தரப்புல இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? எடப்பாடிக்கு மட்டும் இல்ல, எடப்பாடியிலேருந்து கீழே இருக்கிற நகர செயலாளர், பெரு செயலாளர் என்ன பிரச்சனைனா, அந்த குரூப்ல இருந்து யாராவது OPS, சசிகலா யாராவது ஆளுங்க வந்தா அவங்க ஆளுங்களுக்கும் சீட் கொடுக்கணும்ல. அது ஒன்றிய செயலாளர்னா அடுத்த தடவை எங்களுக்கு கொடுங்கன்னு அவன் கேட்பான்ல, பெரூர் செயலாளர்னு அவங்க கேட்பான், நகர செயலாளர்னா அவங்க ஆளுங்க வந்து கேட்பாங்க, சார் நீங்க தான் 5-6 வருஷம் இருந்தீங்க நாங்க இருக்கோம்ட்டு. அதனால அந்த எடப்பாடி தரப்புல இருக்கிற கீழேந்து மேல வரையும் பதவியில் இருக்க எல்லாருக்குமே இந்த அரேஞ்ச்மெண்ட் இப்படியே போட்டோம், எதுக்குப்பா அவங்கள சேர்த்துக்கணும் அவசியமா? அவங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கு, அவங்க பதவி போயிடும். எடப்பாடி நினைக்கிற மாதிரி அவங்களும் நினைக்கிறாங்க, அவங்க பதவி போயிட்டு. MLA அப்படிதான் நினைக்கிறான். அது அங்கேயும் நேரம் அவன் சீட்டு கேட்பான். இதை யாருமே கட்சி நலன் எதிர்பார்க்குது. கட்சி வீக்கா போயிட்டு இருக்கு, கட்சி பலமா இருக்கணும், கட்சி ஆட்சிக்கு வரணும், இல்ல கட்சி குறைஞ்சபட்சம் ஒரு எதிர்கட்சியாவது வரணும், அப்படி யாருக்கும் நினைப்பு இல்ல. நம்ம MLA பதவியை தக்க வச்சுக்கணும், நம்ம ஒன்றிய செயலாளர் பதவியை தக்க வச்சுக்கணும், நம்ம மீண்டும் MLA எலெக்ஷன்ல போட்டி போடணும். இதே சுயநலமா திங்க் பண்ணிட்டு கட்சி எப்படி போனாலும் பரவாயில்லன்னு இருக்காங்க. இந்த பாஜக ஆதரவு எதிர்ப்பிலும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கு அது முரண்பாடு இருக்கா? இன்னமும் பாஜகவை வேலுமணி விரும்பி கொண்டுதான் இருக்கிறார், பியூஷ் கோயலை மறைமுகமாக சந்தித்தார் அப்படின்னு தான் தகவல் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பாஜக எதிர்ப்புல தீவிரம். எடப்பாடி பாஜகவை எடப்பாடி எங்கெங்க விமர்சிக்கிறாரு? பட்ஜெட் எதிர்த்தாரு சார். இல்லைங்க, பட்ஜெட்ல விமர்சிச்சாரு, ஆனா வந்து சீரியஸான விமர்சிக்கிறது கிடையாது. பட்ஜெட்ல வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவும் கொடுக்கல இல்லன்றத தைரியமா சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு எதுவும் கொடுக்கலன்னு சொன்னாரு சார். கூட்டணி இல்லன்னு தைரியமா சொல்றாரு. கூட்டணி இல்லைன்னு சொல்றாருங்க. அதான் கூட்டணி இல்லைன்றதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பாலிட்டிஷியன் வார்த்தையெல்லாம் நீங்க அப்படியே எடுத்துக்க முடியாது. 1999 வந்து ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, இனிமே வாழ்நாள்லயே பாஜகவோட கூட்டணி கிடையாதுங்க 99ல. அப்புறம் 2004 என்ன பண்ணாங்க, பாஜகவோட தான் கூட்டணி சேர்ந்தாங்க. அதனால இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அண்ணாமலை இருக்கிறதுனால ஏதோ பிரச்சனை வந்து அது கூட்டணி நடக்கலன்றதான் உண்மை. அண்ணாமலை இடத்த காலி பண்ணாருன்னா அடுத்தது கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அரசியல்ல வந்து கூட்டணி அமைகிறதுன்றது அந்த நேரத்துல யார் கூட சேர்ந்தா சீட்டு வாங்க முடியும் தான். பாஜகவோட சேர்ந்தாதான் நம்ம விண்வெள முடியும், தங்கமணி, வேலுமணி நினைச்சாங்கன்னா, குங்குமத்தில் அப்புறம் நம்ம அதிமுக பாஜக சேர்ந்தாதான் ஒரு பெரிய ஃபோர்ஸா வரும்னு நினைச்சாங்கன்னா அதுதான் கூட்டணி அமைகிறதுக்கான வாய்ப்பா இருக்கும் ஆக்சுவலா. அதே மாதிரி சவுத்துல வந்து OPSும் சசிகலாம் வந்தாதான் நமக்கு அந்த சைட்ல ஓரளவுக்கு வின் பண்ற வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சாங்கன்னா
அதுதான் வந்து அவங்களை உள்ள சேர்க்கறதுக்கான ஒரு காரணமா இருக்கும் ஆக்சுவலா. அது இதெல்லாம் நினைச்சுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம், கூட்டணின்றது வந்து எந்த அரசியல்வாதியும் இவங்களோட சேர மாட்டோம், அவங்களோட சேர மாட்டோம், அவங்களோட பாஜகவும் காங்கிரஸும் சேராது, அவ்வளவுதான். திமுகவும் அதிமுகவும் சேராது. மற்றபடி திமுக யார் கூட வேணாலும் சேரலாம், அதிமுக யார் கூட வேணாலும் சேரலாம். அதுதான் நிலைமை உண்மையிலேயே. அதனால இதெல்லாம் வந்து நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 6 பேர் சந்திச்சதா சொன்னாங்களே, அதுக்கு பிறகு அது அப்படியே ஆஃப் ஆயிடுச்சா? ஆஃப் ஆகல, அது ஒத்தி வச்சிருக்காங்க. அதை வந்து எடப்பாடிக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு கெடு. ஆமா, கொஞ்சம் நீங்க யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம கட்சியை நடத்திட்டு இருக்க முடியாது, நம்ம ஓட் பேங்க் கரைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு. அதனால நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும், மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி நம்ம செயல்படணும், நம்ம வந்து ஒற்றுமையை காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லி அந்த கூட்டத்தை அறிவிச்சிட்டாரு. அதாங்க கூட்டத்தை அறிவிச்சாரு, இப்ப செயற்குழு கூட்டத்தை அறிவிச்சிருக்காரு. ஆனா செயற்குழு கூட்டத்துல கலாட்டம் பண்ண வேண்டாம், அது கட்சியை பத்தி ஒரு தவறான இமேஜ் வரும்னு இந்த மந்திரிகள்லாம் சொல்றாங்க. பட் ஆனா வந்து சில பேர் சொல்றாங்க இல்லைங்க செயற்குழுலயே நம்ம ஒரு கலாட்டா பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் பொறுத்து தான் பார்க்கணும் என்ன பண்ணுவாங்க. அதனால மந்திரிங்க என்ன சொல்றாங்க, கலாட்டாலாம் பண்ண வேண்டாம், அவருக்கு டைம் கொடுத்து பார்க்கலாம், நம்ம அவர் ஒத்துட்டாருன்னா நம்ம அடுத்தது பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம யாரை எப்படி சேர்க்கறது அதுக்கான ஒரு கூட்டத்தை போட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பார்க்கலாம். எடப்பாடிக்கு வந்து அவர் வந்து யதார்த்த நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார், கட்சியுடைய பலவீனத்தை புரிஞ்சுக்காத ஏதோ இந்த பொதுக்குழு உறுப்பினர்களும் எம்எல்ஏக்களும் மட்டும்தான் ஓட்டு போடுறாங்க நம்மளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நினைச்சிட்டு இருக்காரு ஆக்சுவலா. அதாவது அவங்க இருந்தாலே போறோம், நம்ம திமுகவுக்கு மாற்றம் வந்துடும் நினைச்சிட்டு இருக்காரு. மக்கள் ஆதரவு, மக்கள் ஓட்டு போடணுன்ற ஒரு விஷயத்தையும் அவர் மறந்துட்டாரோன்னு தோணுது ஆக்சுவலா. இந்த மாவட்ட இந்த தோல்வி குறித்து ஆராய்கிற அந்த கூட்டத்தில் கூட வரக்கூடியவர்கள் இணைப்பு குறித்து பேசக்கூடாது அப்படின்ற ஒரு உத்தரவு மறைமுகமாக போடப்பட்டது. அப்படி போட்டுதான் சார் கூட்டிட்டு வந்தாங்க எல்லாரையும். அப்படி போட்டுதான் போறதுக்கு முன்னாடி நீங்க அதெல்லாம் பேசிடாதீங்கன்னு சொல்லிதான் போட்டு வந்தாங்க. அதையும் தாண்டி ஒருத்தர் 2 பேர் பேசியிருக்காங்க. அது பேசின உடனே சில பேர் அதெல்லாம் சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் விட்டுருங்க, இப்ப உங்க தோல்விக்கு மட்டும் காரணம் சொல்லுங்கன்னா தோல்விக்கு அதாங்க காரணம்னு சொல்லியிருக்காங்க. சரி, தெற்குல வந்து டெபாசிட் போனதுக்கு அதுதாங்க காரணம், ஓபிஎஸ் எல்லாம் நம்ம கூட இருந்திருக்கலாம், தினகரன் எல்லாம் இருந்தாருன்னா இது மாதிரி எல்லாம் இருந்திருக்காது. ரெட்டையலைக்கே செல்வாக்கு இல்லைங்க, நீங்க ஓபிஎஸ்க்கு அடுத்தபடியா தானே போனீங்க ராமநாதபுரத்துல, தினகரனுக்கு அடுத்தபடியா தானே நீங்க போனீங்க தேனியில. அதுதான் சொல்றாங்க, நம்ம ரெட்டையலைக்கு செல்வாக்கு இருந்தா செல்லூர் ராஜும் உதயகுமாரும் அந்த ஏரியாவில் தானே இருக்காங்க. அவங்களால ஏன் வந்து ரெட்டையலையை வந்து தினகரனுக்கு மேல கொண்டு போக முடியல, ஓபிஎஸ்க்கு மேல ஏன் கொண்டு போக முடியல? அப்போ உங்க ஓட்டு வந்து அவங்களுக்கு போயிருக்குன்னு தெரியுது இல்ல, உங்க கட்சிக்காரங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தெரியுது இல்ல. அப்போ என்ன, அதுக்கு என்ன அர்த்தம் ஆக்சுவலா? அவங்களுக்கும் ஏதோ ஓரளவுக்கு ஆதரவு இருக்கு. ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய அளவுக்கு அவங்க பொதுக்குழு உறுப்பினர்களும் எம்எல்ஏக்களும் ஏன் போலன்றதுக்கு காரணம் என்ன, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன். அந்த எடப்பாடி கூட இருக்க எல்லாருக்கும் ஒரே விதமான எண்ணம் என்னன்னா, அந்த ஆட்கள் உள்ள வந்தா நம்ம பதவி போயிடுமோ அப்படின்னு எல்லாருமே பேப்பறான். அதனால வந்து அது இது இப்படியே இந்த அரேஞ்ச்மெண்ட் கண்டினியூ ஆகட்டும், கட்சி எப்படி போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறான். கட்சியோட இன்ட்ரெஸ்ட் பார்த்தாங்கன்னா, யதார்த்த நிலைமையை வந்து கிரவுண்ட் லெவல்ல சுச்சுவேஷனை பார்த்தாங்கன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷனோட தேர்தலோட முடிவுகளை நல்லா பகுத்து பார்த்தாங்கன்னா, இவங்க வந்து நம்ம வந்து ஒற்றுமையா இருக்க வேண்டிய அவசியத்தை கண்டிப்பா உணருவாங்க. இது வந்து இப்போ ஏதோ கிழக்கு செயலாளரோ, பேரூர் செயலாளரோ, நகர செயலாளரோ நமக்கு எதுவும் போட்டி வர வேண்டாம், நம்மளே இதை கண்டினியூ பண்ணலான்னு போனாருன்னா, நாளைக்கு அவர் ஒண்ணு இல்லாத ஒரு லெட்டர் பேட் கட்சி மாதிரி ஆயிடுச்சுன்னா அவருக்கு ஒரு மதிப்பு இருக்காது, ஒண்ணு இருக்காது. அதான் அதனால கட்சியோட நன்மை கருதி முடிவு எடுக்கணும். ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு கேசி பழனிசாமி அவர்கள் போட்டிருக்காரு. அந்த குழுவினுடைய அந்த ஒரு நகர்வுகள் என்ன பாசிட்டிவான முடிவு? அதோட நகர்வுகள் வந்து கிட்டத்தட்ட இந்த 6 பேர் போய் பேசினது கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு இவங்க எடுக்கிற எஃபர்ட்ஸோட ஒரு இதாக கூட இருந்திருக்கலாம், எஃபெக்டா கூட இருந்திருக்கலாம். ஏன்னா ஆனா இந்த இவர் கேசி பழனிசாமி தலைமையில போட்டிருக்கிற இந்த குழு வந்து எல்லா செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர், பொதுக்குழுவை கூட விட்டுருங்க, ஒரு செயற்குழு மற்றும் எம்எல்ஏக்கள்கிட்ட பர்சனலா இது பண்ணணும். அவங்கள கூப்பிட்டு பேசி நிலைமையை சொல்லி இந்த மாதிரிலாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கட்சியை வந்து பலப்படுத்த வேண்டிய அவசியத்தை சொல்லி இந்த ஒற்றுமைக்கான ஒரு இதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. பதவின்றது வேற விஷயம். ஆக்சுவலா வரவங்களுக்கு என்ன பதவி கொடுக்கறதெல்லாம் பேசி தீர்மானிக்கலாம். எவ்வளவோ கட்சிகள் இணைந்திருக்கு. இப்போ ஜேவும் ஜாவும் இணைஞ்சுது. ஜே வந்து ஒரு பவர்ஃபுல் லீடரா இருந்தாங்க ஜெயலலிதா. அதனால வந்து அவங்க வந்து அவங்கள தலைமையில எல்லாரும் ஏத்துட்டாங்க. பட் நீங்க வந்து ஒரு பவர்ஃபுல் லீடரா இல்ல. எடப்பாடி வந்து ஒரு பவர்ஃபுல் லீடர் கிடையாது. அவர் பவர்ஃபுல் லீடரா இருந்தா எல்லாருமே அவர் கீழே வந்து இணையறதுக்கு யாருக்கும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து இன்னும் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்காத நிலைமையில தான் அவர் இருக்காரு. அவர் ஒரு எலெக்ஷன்ல அவர் முதல்வராக அவரை ப்ரொபோஸ் பண்ணி அவர் ஒரு பெரும்பான்மை இடங்களை பெற்று முதல்வராக வந்தாருன்னா அதுக்கப்புறம் அவர் தலைமையை ஏற்றுட்டு உங்களுக்கு கீழே வந்து வேலை செய்யறவங்க கூட நிறைய பேர் வருவாங்க. பட் அந்த நிலைமை இதுவரையும் இல்லை. அப்போ மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நீங்களும் எங்களுக்கு ஈக்குவலா தான் இருக்கீங்க, நீங்க ஒன்றும் பெரிய அளவுக்கு செல்வாக்கு வரல, இப்போ நாங்க வந்தோம்னா எங்களையும் கௌரவப்படுத்துற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடக்கணும் அவங்க நினைப்பாங்க.
இப்போ இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த ஒருங்கிணைப்பு கமிட்டிலாம் வந்து பேசி ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ணணும் எல்லாரையும். பண்ணினா ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லாட்டி 26ல வந்து எடப்பாடி இப்படி ஒரு பிடிவாதம் பிடிச்சாருன்னா 26ல வந்து கட்சி ரொம்ப பின்னடைவை சந்திக்கும்.